வெல்கம் டு கேஎஸ்எஸ் சமையல். இன்னைக்கு நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வேணுங்கூடிய இன்க்ரீடியன்ஸ் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நான் 100 கிராம்ஸ் சிக்கன் எடுத்து டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, சில்லி பவுடர், சால்ட் போட்டு மேரினேட் பண்ணி 1/2 hour வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பேனில் 2 ஸ்பூன் என்னென்னா குக்கிங் ஆயில் விட்டுட்டு அது கூட கடுகு, ஒரு பட்டை, 2 கிராம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருக்கேன். பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். அப்புறம் காரத்துக்கு வேணுங்கிற அளவு நம்ம வரமிளகா போட்டுக்கலாம். நான் 3 வரமிளகா போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட நம்ம என்ன பண்ணலான்னா பூண்டு இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த பூண்டு இஞ்சி பேஸ்ட் என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் என்ன அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு சின்ன தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை என்னென்னா இதோட போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கன் இதில் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா என்னென்னா ஒரு 10 minutes என்னென்னா மீடியம் டு ஹை அந்த இதில் வச்சுட்டு குக் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணி இதெல்லாமே இப்படி இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். இது கூட நம்ம வேணுங்கிற அளவு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்னொரு 10 minutes வேக விடுங்க. நல்லா வந்ததுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி சிக்கனு குக் ஆயிடுச்சு அப்படின்னா மேலே அதுக்கு கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டிங்கன்னா சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கேஎஸ்எஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.